சில மணி நேரம் மழையை ரசித்த பிறகு வினய் ஆதித்யாவை வகுப்பில் வேகமாக சேரச் சொன்னான். நேரம் ஓடுவதால் காலை உணவை முடித்துவிட்டு இருவரும் வணிகவியல் துறையை நோக்கி நடக்கிறார்கள். அது பல மாணவர்களால் சூழப்பட்டிருந்தது. உணவு மையத்தில் பேசிக் கொண்டிருந்தது. அவர்களுடன் அவர்களின் 2 வகுப்பு தோழர்கள் இணைகிறார்கள், ஜனார்த் மற்றும் கதிர்வேல். மரங்கள் மற்றும் புதர்களை சுற்றி பார்த்து எந்த உணர்ச்சியும் இல்லாமல் வினய் நடக்கும்போது சாய் ஆதித்யாவின் கண்கள் அழகான பெண்களை தேடுகின்றன. அவர்களின் அந்தரங்க உறுப்புகளை ஒரு மோசமான பார்வையுடன் ஆதித்யா கூறினார். நண்பா, வளிமண்டலம் மிகவும் அருமையாக உள்ளது. பொல்லாத புன்னகையுடன் இந்த மாதிரி அழகான பெண்களை பார்க்கும் போதெல்லாம் எனக்கு ஒரு மாம்பழச்சாறு குடிக்க வேண்டும்டா என்றார். ஏய், நீங்கள் எல்லையை தாண்டி செல்கிறீர்கள்டா. அவை உனக்கு மாம்பழச்சாறு தானா? சாலையை பார்த்து ஆதித்யா சொன்னான். என்ன, நான் எல்லையை தாண்டுகிறேனா? கல்லூரியின் பெயரை நேராக பார்த்து மேலும் கேலி செய்தார். நான் எல்லையை தாண்டினால் பாகிஸ்தான் இராணுவம் என்னை கொன்றுவிடும்டா ஜனார்த். இதை கேட்ட